வணக்கம். ஜிகேஎஸ்வி ரவிச்சந்திரன். நான் இப்போ ஒரு 8-10 வருஷமாக இந்த துறையில் நான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். அப்படிங்கிறதுனால இப்போ ஜாப் சீக்கரு, யங்ஸ்டரு, அடுத்த தலைமுறைக்கும் என்ன மாற்றம் நிகழுது அப்படிங்கிறத சொல்ல வேண்டியது ஒரு சமூக நோக்கத்தில் சொல்கிறேன். இது வரைக்கும் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் தனித்தனியாக தேடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சமீப காலமாக ஒரு வருஷமாக மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருந்துட்டு மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர், மெயின்டெனன்ஸ் சூப்பர்வைசர், இவங்களாம் என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா மெக்கட்ரானிக்ஸ் கேட்குறாங்க. மெக்கானிக்கல் ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ் வேலை தெரிஞ்சவங்க தான் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபியூச்சரில் மெக்கானிக்கலும் எலக்ட்ரானிக்ஸும் மெர்ஜ் பண்ண அந்த மெக்கட்ரானிக்ஸ் படிப்பு தான் எதிர்காலம். கவனமாக இருங்க. அப்படி நீங்கள் மெக்கானிக்கல் மட்டும் படிச்சிருந்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக ஒரு டிப்ளமோவாவது படித்து அந்த நாலேஜை வளர்த்துக்குங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் தான் படிச்சிருக்கீங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் சம்மந்தமாக 3 months 6 month கோர்ஸ் ஏதாச்சும் படித்து நாலேஜ் ஆட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நமக்கு எதிர்காலம் இருக்குது. நன்றி, வணக்கம்.